100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 21/4/2026 செவ்வாய்க்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவான், சூரிய பகவானின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, பெண்கள் விஷயத்தில் வரப்போகும் பெரிய பிரச்சனை, பெண்களால் நடக்க போகும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் புதன், செவ்வாய், ராகு பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், சனி பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பகவான் என கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் முடிய போகின்றது. எதிரிகளே இல்லை என்ற நிலையும், பொறாமை கொண்டவர்களெல்லாம் ஓடி ஒளியக்கூடிய ஒரு நிலையும் தான் இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு யாரும் எதிரிகள் இல்லை, பொறாமை இல்லை அப்படின்னா தொழிலும் வியாபாரமும் சிறப்பாக நடக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு வேலை செய்கிற இடத்துல, அதாவது ஒரு உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதற்கான நல்ல செய்தியும் உங்களை வந்து சேரும். உங்களுக்கான மதிப்பும் அந்த இடத்துல கிடைச்சிடும். உங்களை இழிவாக பார்த்தவர்கள், பேசியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமையாக பேச போகிறாங்க. ஏன் மேல் அதிகாரிகள் கூட உங்களை மதிக்க போகிறாங்க. அடுத்து குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாகும். குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு உயரப்போகின்றது. தாய் தந்தை வழியில் நல்லது நடக்கப் போகின்றது. சகோதர சகோதரிகள் பக்கபலமாக இருக்க போகிறாங்க. இது நாள் வரைக்கும் தடைபட்டு போன காரியங்கள் எல்லாம் தடைகள் நீங்கி நிச்சயம் சிறப்பாக நடைபெறும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறப்பீங்க அப்படின்றது உறுதி. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். கடன் தொல்லைகளுக்கும் முடிவு கட்ட போகிறீங்க. அதாவது அரசாங்க ரீதியில் உதவி கிடைக்கும், அல்லது 3ஆம் நபரிடம் இருந்து கூட உதவி கிடைச்சிடும். இதன் காரணமாக கடன் தொல்லைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுவீங்க. இப்படி எல்லா வகையிலையும் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக, கடன் பிரச்சனை, பண ரீதியாக கொடிகட்டி பறப்பீங்க. அப்படின்னாலும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முன்பின் தெரியாத பெண்களிடமும், அக்கம் பக்கத்து வீட்டு பெண்களிடமும் உங்களுடைய பேச்சும் செயலும் இந்த காலகட்டத்தில் சரியாக இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். ஆகையால் இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்துக்குள்ளார ஏதோ ஒரு தினத்தில் 3 நிமிடம் விநாயக பெருமானை வழிபட்டீங்கன்னா ராஜயோகம் கிடைக்கும், அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கும், செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்ட்டு சொல்லியே ஆக வேண்டும்.